சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் எப்படி காணப்பட வேண்டும் என்று எழுதுகிறார்? பூரணராக காணப்பட வேண்டும். எப்படி? பூரணராக காணப்பட வேண்டும். நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆனா எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுக்கு என்ன தேவை? பொறுமை அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த பொறுமை சரியாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். சிலர் சொல்லலாம், எங்க வாழ்க்கையில பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பொறுமை சரியாக கிரியை செய்யாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் பூரணராக முடியாது, நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறவும் முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுமை சரியாக தேவ சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி கிரியை செய்து கொண்டே இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவுகள் மாறும். நீங்கள் பூரணராக மாறுவீர்கள், நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறுவீர்கள், கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன கான்டெக்ஸ்ட்ல இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வாக்கியத்தை எழுதுகிறார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். தெய்வ பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த வசனத்தை அறிவுரையாக கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையிலே காணப்படுகிற லிப்ட், மேல் மாடிக்கு கொண்டு செல்லக்கூடிய லிப்டுக்கு அருகாமையிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது, நீங்கள் லிப்டை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதை மட்டும் வாசித்துட்டு லிப்டை பயன்படுத்தாம கஷ்டப்பட்டு 3ஆம் மாடி வரைக்கும் ஏறுவதற்கு படிக்கட்டை பயன்படுத்தினான். ஆனால் 3ஆம் மாடிக்கு போய் சேர்ந்த போது இன்னொரு மனிதனை பார்த்தான். அவன் லிப்டை யூஸ் பண்ணி எளிதாக 3ஆம் மாடிக்கு வந்து சேர்ந்திருந்தான். அப்ப இவனுக்கு ஒரு சந்தேகம், லிப்டை பயன்படுத்தக்கூடாது என்றல்லவா எழுதி வைக்கப்பட்டிருந்தது, ஏன் அந்த மனிதன் லிப்டை யூஸ் பண்ணி 3ஆம் மாடிக்கு வருகிறான் என்று ஒரு கேள்வி எழும்பினது. அந்த கேள்வியோடு தான் மறுபடி அவனுடைய வேலையை முடித்து விட்டு படியிலேயே இறங்கி கீழே வந்து பார்த்தான். எழுதி வைக்கப்பட்டிருந்த வாக்கியம் இருக்கிறதே, லிப்டை பயன்படுத்த வேண்டாம் என்று. அந்த வாக்கியத்திற்கு மேலாக இன்னொரு வாக்கியம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதை வாசிக்க தவறி இருந்தான். மேலே எழுதி வைக்கப்பட்டிருந்த வாக்கியம் என்னவென்றால், ஏதாகிலும் மின்சார கசிவுகள் உண்டாயிருந்தால் நீங்கள் லிப்டை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அன்றைக்கு எந்த மின்சார கசிவும் இல்லை. லிப்ட் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவன் மேலே எழுதி வைக்கப்பட்டிருந்த வாக்கியத்தை என்ன செய்யல? படிக்கல. படிக்காததுனால
என்ன கான்டெக்ஸ்ட்ல லிப்ட பயன்படுத்த கூடாது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் போனான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் உண்டாயிற்று. தெய்வ பிள்ளையே, யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று குறிப்பிட்டிருக்கிறாரே. அப்ப எந்த சூழ்நிலையில, என்ன பார்வையோடு, யாருக்காக இதை எழுதியிருக்கிறார், எப்பொழுது எழுதினார், இதையெல்லாம் அறிந்து நாம் இந்த வசனத்தை தியானிப்போமேயானால் அது நம்முடைய சூழ்நிலைக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அது எந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதியிருக்கிறார், யாருக்கு எழுதியிருக்கிறார், எந்த நேரத்திலே எழுதினார், எப்படிப்பட்ட பார்வையோடு எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதல் வசனத்திற்கு வர வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வர வேண்டும். அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று குறிப்பிடுகிறார். முதலாவது சொல்லுகிறார், தான் யார் என்பதை குறிப்பிடுகிறார். தான் பிதாவாகிய தேவனுக்கும் ஊழியக்காரன், தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறார். Servant of God and of the Lord Jesus Christ. நான் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சேவை செய்கிற ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறார். இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தெய்வீகத்திற்கு சமமானவர்கள். ஆகவே அவர்களை இணைத்து அவர்களுக்கு ஊழியம் செய்வதாக, அவர்களுக்கு சேவை செய்வதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அப்ப பிதாவையும் குமாரனையும் தெய்வீகத்திற்கு சமமானவர்களாக இணைத்து யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். தான் செய்கிற சேவை ஊழியமானது பிதாவாகிய தேவனுக்கும் அந்த தெய்வீகத்திற்கு சமமாக காணப்படுகிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குமே காணப்படுகிறது என்று எழுதுகிறார். அப்படி காணப்படும் போது தேவ சித்தத்தின்படி ஆத்துமாக்களுக்கு தேவையான தூதை கொடுக்க முடியும். அப்படிதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் முதலாவது வாழ்த்துதல் சொல்லி அந்த கடிதத்தை எழுத, அந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த 12 கோத்திரங்கள் யார் என்பதை குறித்து நாம் படிக்கும் போது, யூதர்கள் எல்லாரும் நாகரிகமான உலகத்தில் எங்கும் சிதறடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். நீங்கள் பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த சம்பவத்தை குறித்து படிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே காத்திருந்த ஜனங்கள் மீது, அந்த சம்பவத்தை குறித்து படிக்கும் போது எருசலேமிலே சிதறடிக்கப்பட்டிருந்த யூதர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்படியானால் யூதர்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து படிக்கும் போது, பாபிலோனியர்களாலே சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து படிக்கும் போது, அவர்கள் சீரியா தேசத்தாராலே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து படிக்கும் போது, அவர்கள் எகிப்து தேசத்தாராலே சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட 3 முக்கியமான பிரிவுகள் மூலமாக யூதர்கள் சிதறடிக்கப்பட வேண்டிய நிலை உண்டானது. தெய்வ பிள்ளையே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூதர்கள், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தார் சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள் என்றால்,
இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது எப்பொழுது என்றால் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிறகு. ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு தான் எழுதுகிறார், சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு என்று. அப்ப இவர் எழுதின நிருபம் எந்த காலகட்டத்திற்குட்பட்டது என்பதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்யும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். AD 36 அல்லது AD 37 ஆண்டுகளிலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பு. எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்பட்டது? AD 66 முதல் AD 73 அந்த காலகட்டத்திற்குட்பட்டுதான் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்துல தான் அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கும், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட சிதறடிக்கப்படுகிறார்கள், அந்த பார்வையோடு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுக்கு தான் ஆலோசனையாக இந்த வாக்கியங்களை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தான் சேவை செய்வது பிதாவாகிய தேவனுக்கும் அந்த பிதாவாகிய தேவனுடைய தெய்வீகத்திற்கு சமமாக காணப்படுகிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சேவை செய்வதாக குறிப்பிட்டு எழுதுகிறார். சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கும் ஆலோசனையாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? முதலாவது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இந்த வாழ்த்துதல் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரிஜாய்ஸ், சந்தோஷப்படுங்கள் என்று எழுதுகிறார். என்னங்க, கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எழுதும் போது அப்படியே எழுதுவாங்க? சந்தோஷப்படுங்கன்னா எழுதுவாங்க. சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு எழுதும் போது சந்தோஷமா இருங்கன்னா எழுதுவாங்க. ஆனா யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் சிதறடிக்கப்பட்டதுல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை தரிசன பார்வையோடு கண்டுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களிகூருங்கள் என்று எழுதுகிறார். ஒருவேளை இப்ப உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். தொடர்ந்து நீங்க இந்த வசனங்களை தியானிக்கும் போது அவர் ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க அப்படின்னு எழுதுறதுல உள்ள காரணங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் 2ஆம் வசனத்துல எழுதுகிறார், 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாராவது பாடுகளை, உபத்திரவங்களை, சிதறடிக்கப்படுவத, கஷ்டங்களை சந்தோஷமாக எண்ண முடியுமா? முடியாது. ஆனா தேவனுடைய நோக்கத்தை அந்த சூழ்நிலைகளிலே அறிந்து கொள்கிறவர்கள் தேவனுக்குள் சந்தோஷப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்தவர்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது என்று சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. எங்க சொன்னாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொன்னார். ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்ப கிறிஸ்தவர்கள் சோதனைக்குட்படக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடியவராக இருந்தார். அதனால் தான் ஜெபிக்க சொன்னார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னார். அப்படியானால் யாரும் சோதனைக்கு உட்படக்கூடாது. அதற்காக தேவனே எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன பார்வையோடு எழுதுகிறார்னா, நீங்கள் தீமைக்கு உட்படக்கூடாது, சோதனைக்கு உட்படக்கூடாது, தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது ஒரு கான்டெக்ஸ்ட்ல கரெக்ட் தான். ஆனா யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் சோதனைக்கு உட்பட்டுட்டேங்கன்னா, நீங்க சோதனைக்கு உட்பட்டுட்டேங்கன்னா, நீங்க சிதறடிக்கப்பட்டுட்டேங்கன்னா, அதுல தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை அறிந்து நீங்க வாழ்வீர்களானால்
நீங்கள் அதுல மிகுந்த சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எருசலேமில் இருந்து எரியோக்கு ஒரு மனிதன் பிரயாணப்படுகிறான். அவன் நினைச்சானா போற வழியில ஒரு கள்ளன் தன்னை பிடிப்பான், குற்றுயிர் ஆக்குவான், வஸ்திரங்களை உரிந்து போடுவான். அது அந்த எருசலேமிலிருந்து எரியோக்கு போற மனிதனுக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் எருசலேமிலிருந்து எங்க போறான்? எரியோக்கு போறான். போற வழியில அவன் எதிர்பாராத விதமாக யாருடைய கையில அகப்பட்டுட்டான்? கள்ளனுடைய கையில அகப்பட்டுட்டான். சில சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். சோதனைக்குட்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாகும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோபுனுடைய வாழ்க்கை அது தேவ சித்தத்தின்படியே சோதனைக்குட்பட வேண்டிய காலகட்டம் யோபுவுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தர் சாத்தானிடத்துல என்ன சொன்னார்? நீ யோபுவை என்ன செஞ்சுக்கலாம்? அவனுடைய ஜீவனை மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. மற்றபடி நீ என்ன செய்யலாம்? யோபுவை சோதிக்கலாம்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆனா தேவனுடைய நோக்கத்தின்படி அவைகளிலெல்லாம் யோபு கர்த்தரை மறுதலியாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த சோதனைகளிலெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டிருந்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யோசேப்புனுடைய வாழ்க்கை. யோசேப்புனுடைய வாழ்க்கையிலையும் சோதனைக்குட்பட வேண்டிய நேரங்கள் வந்தது. யாரால்? சொந்த சகோதரர்களால். போத்திபாருடைய வீட்டுல அந்த மாதிரி சோதனைக்குட்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அந்த கண்ணோட்டத்துலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து விலக்கி எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கணும். ஆனா நீங்கள் சோதனைக்குட்பட்டு விட்டீர்களானால், ஒருவேளை யோபுவை போன்ற சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை யோசேப்பை போன்ற சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை கள்ளனுடைய கையிலே பிடிபட்ட அந்த மனிதனுடைய சூழ்நிலை போல காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தமாக நீங்கள் சோதனைக்குட்பட்டு விட்டீர்களானால், பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு விட்டீர்களானால், இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு, அதன் மத்தியில நீங்க மிகுந்த எப்படி இருங்க? சந்தோஷமாக அவைகளை எல்லாம் எண்ணுங்கள் என்று சொல்கிறார். யாரால அப்படி சந்தோஷமாக எண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கருத்தை எழுதுகிறார். என்ன கருத்தை எழுதுகிறார்னா, நீங்க அப்படி சோதனைக்குட்படும் போது நீங்க என்ன நினைக்கணுமா? எனக்கு வந்திருக்கிற இந்த சோதனை நான் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு வந்த சோதனையாய் இருக்கிறது என்று நிதானிக்கிற அனுபவத்திற்கு வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி? நீங்க கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு வந்திருக்கிற சோதனை அப்படின்றத நீங்க என்ன செய்யணுமா? அறிந்து என்ன செய்யணுமா? நீங்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை அது ஒரு நிஜ தன்மையானது என்பதை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, சிலருக்கு சோதனை வரும்போது, சோதனைக்குட்படும் போது என்ன சொல்லுவாங்க? இனி எங்களுக்கு கடவுளும் வேண்டாம், இனி எங்களுக்கு தேவனை ஆராதிக்கவும் வேண்டாம், இனி நாங்க சர்ச்சுக்கும் போக மாட்டோம். அதல்ல உங்களுடைய விசுவாசத்தின் நிஜத்தன்மையாக காணப்பட வேண்டியது. அப்படி நீங்க இனி கடவுளும் வேண்டாம், தேவனும் வேண்டாம், கர்த்தரும் வேண்டாம், இயேசுநாதரும் வேண்டாம், எங்களுக்கு ரட்சிப்பும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம், எங்களுக்கு சர்ச்சும் வேண்டாம், நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேங்கன்னா, நீங்க தான் உண்மையான விசுவாசம் இல்லாதவர்கள். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்ன செய்யணுமா? உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்பதை அறிந்து, நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நிஜத்தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரீட்சையில நீங்க திடமா தேவன் மேல விசுவாசம் வைத்து ஜீவிப்பீர்களானால், நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக அந்த சோதனைகளை எண்ணுங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார் என்றால், the sweet uses of adversity
அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? உனக்கு வந்திருக்கிற சோதனை மகனே மகளே உனக்கு ரொம்ப பிரயோஜனமானது என்று சொல்லுகிறார். மகனே மகளே உனக்கு வந்திருக்கிற சோதனை ரொம்ப ஸ்வீட் யூஸாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க இருக்கிறவங்களுக்கே எத்தனையோ சோதனைகள் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கலாம். சொல்ல முடியுமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காணப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பார்வை இருக்கா? இருந்தா நீங்க தான் விசுவாசத்தின் நிஜத்தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். வந்த பாடுகள், வந்த சோதனைகள், வந்த உபத்திரவங்கள் எல்லாம் இன்னென்ன பிரயோஜனத்திற்கு தான் என்பதை விசுவாசத்தின் நிஜத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அறிந்து கொள்ள வைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த சோதனைக்கு பிரயோஜனம் இருந்ததா இல்லையா? இருந்தது. முடிவுல உயர்வு இருந்ததா இல்லையா? இருந்தது. அத ஸ்வீட் யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. யோபனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, ஒவ்வொன்றா சொல்ல விரும்பல, பல பாடுகள் இருந்தது. ஆனா அதுல தேவன் ஒரு யூஸ் வச்சிருந்தாரா இல்லையா? இருந்தது. ஸ்வீட் யூசஸ் இருந்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இருந்தது. அதுக்காக தான் அந்த சோதனைகள். அதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அதை எண்ணி மிகுந்த சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சிலர் தங்கள் சுய இச்சையின்படி என்ன செய்வாங்க? சோதிக்கப்படுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சோதிக்கப்பட கூடாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிலருக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட சோதனையாய் இருக்கிறது. அதை நீங்க உங்க விசுவாச கண்களால கண்டு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இந்த சோதனை வந்துருச்சு, எனக்கு இந்த பாடுகள் வந்துருச்சு, எனக்கு இந்த பலகீனம் வந்துருச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? தேவன் அதுல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே தரிசிக்காமல் போய்விடக்கூடாது. அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்கும்? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப டிவைன் நெசசிட்டி என்ன அப்படின்னா, அந்த சோதனைகளின் மத்தியிலையும் தீமையை நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இங்க மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்கிறாரே, ஆங்கிலத்துல அது அன்ரிசர்வ்டு ஜாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? அன்ரிசர்வ்டு ஜாய். மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அது குறைவான சந்தோஷம் அல்ல, நிறைவான சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசிங்க, அந்த 3ஆம் வசனத்திற்கு வரலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை என்பது ஒரு ஆவிக்குரிய கனியாய் இருக்கிறது. உண்மையான விசுவாசியாய் இருப்பாயானால் அந்த சோதனைகளின் மத்தியில நீ தேவனை மறுதலியாமல் நீ என்ன செய்வாய்? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வசனத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஜெபித்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்து உன் விசுவாசம் நிஜ தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணுகிறவனாக தீமையை எதிர்த்து கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கர்த்தர் அந்த அட்வர்சிட்டி அனைத்தையும், அந்த சோதனை நாட்களுக்கு பிறகு என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நல்ல பிரயோஜனமான காரியத்தை, ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த சோதனை வேளைகளில் எல்லாம் என்ன செய்வாய்? மிகுந்த சந்தோஷமாக அதை எண்ணுவாய். அப்படிதான் கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறார், கிரீட் பண்ணுகிறார், ரிஜாய்ஸ் என்று எழுதுகிறார். அன்ரிசர்வ்ட் ஜாய் காணப்படுகிறது. அதனால இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. அப்படின்னா யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? நீ உண்மையான விசுவாசியா இருப்பாயானால் உனக்கு சோதனைகள் உண்டு. எதற்காக? நீ ஒரு பியூர் மெட்டலா என்பதை விளங்க பண்ணும்படியாக. இப்ப யோசித்து பாருங்க, தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கத்திற்கு சோதனைக்காக என்ன காணப்படுகிறது? குகை காணப்படுகிறது. வெள்ளியை சோதிப்பதற்காக புடம் காணப்படுகிறது. அதுபோல நீ எப்படிப்பட்ட மனிதன் என்பதை, உனக்கு இருக்கக்கூடிய புகழ்,
வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புகழ் மனிதன் யார் என்பதை சொல்லக்கூடியதாய் இருக்கும். வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஞானி எழுதுகிறார், வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அப்ப ஒரு மனிதனுக்கு புகழ் இருக்கிறது என்றால் அந்த புகழ் என்ன சொல்லுகிறது? அந்த மனிதன் யார் என்பதை சொல்லுகிறது. அது மாதிரி குகை என்ன சொல்லுகிறது? இது உண்மையான தங்கமா போலியானதா என்பதை வெளிப்படுத்துகிறது. அதுபோல உண்மையான வெள்ளியா போலியானதா என்பதை புடம் வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ ஒரு விசுவாசியா இருப்பாயானால், நீ ஒரு உண்மையான விசுவாசியா, உன்னிலே நிஜ தன்மையான விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு உன் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிற சோதனை உண்டு. அததான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சோதனை இருக்குன்னா நீ அறிந்து கொள்ளணும், அந்த சோதனை நாட்களுக்கு பிறகு உனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டு, உனக்கு தேவன் ஒரு மகிமை வைத்திருக்கிறார், உனக்கு கீர்த்தி உண்டு. நீ ஒரு பியூர் மெட்டல் என்பதை தேவன் விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கோதுமை இருக்குன்னா, அரிசி இருக்குன்னா, அதுக்கு பக்கத்துல என்னவும் இருக்கு? உலக்கை இருக்குப்பா. கோதுமை இருக்குன்னா பக்கத்துல என்னவும் இருக்கும்? உலக்கையும் இருக்கு. ஏன் தெய்வ பிள்ளையே, அந்த கோதுமையினுடைய நேச்சர் வெளிப்படணும்ல. சப்பாத்தி சுட்டு சாப்பிடணும்ல, டேஸ்டா இருக்கணும்ல, அது நல்ல குவாலிட்டி உள்ள அரிசி தானான்னு தெரியணும்ல. அதுக்கு என்ன வேணும்? உலக்க வேணும்ல பக்கத்துல. அந்த உலக்க இருந்தா தானே அரிசியை இடிச்சு புட்டாக்கி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி நீ ஒரு உண்மையான விசுவாசியா இருப்பாயானால் உனக்கு என்ன உண்டு? குகை உண்டு, புடம் உண்டு, உலக்க உண்டு. நீ ஒரு நிஜ தன்மையுள்ள விசுவாசி தானா என்பதை விளங்க பண்ணு வரைக்கும் தேவன் புடமிட்டு உன்னை ஒரு நல்ல கோதுமை மணி என்பதை விளங்க வைப்பார். நீ ஒரு பியூர் மெட்டல் என்பதை தேவன் விளங்க பண்ணுவார். அதே நேரம் நீ ஒரு போலியான விசுவாசியா இருந்தா அந்த குகையிலேயே நீ என்ன செஞ்சிருவன்னா, இந்த சோதனை எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடிடுவ, இந்த பாடுகள் எனக்கு வேண்டான்னு போயிருவ. நீ வேற எங்க போனாலும் அந்த சோதனை இருக்காது, அந்த பாடுகள் இருக்காது, ஆனா உனக்கு விஷயமும் விளங்காது. ஹல்லேலூயா. சொல்லுவ, அங்க போனாதான்ப்பா கஷ்டம், ஆனா வேற எங்க போனாலும் கஷ்டமே இல்லைன்னு சொல்லுவ. ஆனா வேற எங்க போனாலும் கஷ்டம் இருக்காது, மகிமையும் இருக்காது, புகழ்ச்சியும் இருக்காது. நீ ஒரு பியூர் மெட்டலாகவும் மாற முடியாது. ஆனா எங்க உலக்க இருக்கோ, எங்க குகை இருக்கோ, எங்க புடம் இருக்கிறதோ, அங்க நீ இருக்கும்போது அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தின்படி நீ அங்கே காணப்படும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும், அருமையானதாக காணப்படும், புகழ்ச்சிக்குரியதாக காணப்படும். நாளடைவிலே சொல்லுவாய், நான் ஒரு பியூர் மெட்டலாக மாறி இருக்கிறேன் என்பாய். என் விசுவாசம் நிஜத்தன்மை உள்ளது என்பதை தீமையை எதிர்த்து விளங்க பண்ணக்கூடியவனாகவும் விளங்க பண்ணக்கூடியவளாகவும் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்கதான் என்ன தேவையா? பொறுமை தேவையா? அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அதுல பொறுமையோடு இருந்து, ஏன் இந்த பரீட்சை, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த புடமிடப்படுதல், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி அதை தேவ சித்தத்தின்படி அறிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்காமல், பொறுமைக்கு இடம் கொடுக்காமல், எனக்கு இந்த சோதனை வேண்டாம், பாடுகள் வேண்டாம் நீ ஓடிட்டேன்னா ஆவியின் கனியாகிய பொறுமைக்கு இடம் கொடாதவனாக காணப்பட்டிருப்பாய். தேவ சித்தம் என்ன என்பதை விளங்காதவனாகவும் மாறி போயிருப்பாய். இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார். The testing of your faith develops perseverance. Praise the Lord. உன் வாழ்க்கையிலே ஒரு டெஸ்டிங் வரும்போது, சோதனை வரும்போது, தேவ சித்தத்தின்படி பாடுகளை அனுபவிக்கும் போது பெர்சீவரன்ஸ் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை, விடாமுயற்சி தேவையாயிருக்கிறது. என்ன விடாமுயற்சி? தேவனே நான் உமதண்டையோ இன்னும்
நெருங்கே சேர்வதேய ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கே சேர்வதேய ஆவல் பூமியில். டூயிங் ஒன்ஸ் டாஸ்க் இன் ஸ்பைட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். பல கஷ்டமான சூழ்நிலைக்கு உட்பட்டும் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய வேலையை செய்வது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு என்ன வேண்டும்? பெர்சீவரன்ஸ் வேண்டும், சகிப்பு தன்மை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், பொறுமை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, நான் உம்முடைய பணியை செய்ய இன்னும் என்னை சுத்திகரித்துக் கொள்வேன். புடமிடுகிறீர், இன்னும் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வேன். புடமிடுகிறீர், உம் பணியை செய்ய நான் கரை திரைகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்வேன். அப்பொழுது உன் விசுவாசம் நிஜத்தன்மை என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருப்பாய். உனக்கு வந்த சோதனையிலே உனக்குள்ளாக ஒரு டெவலப்மெண்ட் உண்டாயிருக்கும். பொறுமை என்கிற கனி உருவாகி இருக்கும். அந்த பொறுமை என்கிற கனியோடு கூட நீ என்ன செய்வாய்? தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதற்கு சாட்சியாக மாறுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னிலே காணப்படக்கூடிய நிஜ தன்மையுள்ள விசுவாசம் அந்த நேச்சர் மாறாததாகவே இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதான் நம்பிக்கைங்க, அதான் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீ அந்த சோதனையில அழிந்து போவதில்லை. காரணம் என்ன? நீ அந்த சோதனையில தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து இன்னும் விசுவாசத்துல பலன் கொண்டு தீமையை எதிர்த்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி எல்லா கஷ்டங்களின் மத்தியிலையும் தேவனுடைய பணியை செய்யும் போது அந்த தேவன் மேல வைத்திருக்கிற நீ கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. அது உனக்கு புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் உண்டாயிருக்க காண செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Endurance produces rich fruits in the lives of those who are spiritually exercised. Praise the Lord. என்ன செய்யணுமா? பாடுகள் சோதனைகள் வரும்போது அதன் மத்தியில நீ ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டும். Praise the Lord. அதனால விளைவு என்ன? ரிச் ஃப்ரூட்ஸ் உண்டாகும், நல்ல கனிகள் உண்டாகும். அப்ப ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த சோதனைகள் பாடுகள் எல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையிலே பயிற்சியை எடுத்துக்கொள்ள வைக்கிறது. முடிவு என்ன? நிறைவான பலன் தேவன் உன்னிலே ப்ரொடியூஸ் ஆகும்படியாக செய்வார். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டவர்களாயிராமல் எப்படி இருக்கணும்? பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் காணப்படும்படியாக என்று எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம்ம சகோதரர் பர்னபாஸ் இருக்கிறார். அவருக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துருச்சு. அந்த சோதனை வந்த உடனே அவர் என்ன நினைக்கணுமா? தேவ சித்தம் என்ன? ஏன் இது அனுமதிக்கப்பட்டது? நான் இன்னும் பரிசுத்தமாகணுமா? அதற்கு ஏதுவாக தன்னுடைய ஜீவியத்தில் விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக பொறுமையோடு இருந்து அந்த பொறுமைக்கு வேலை கொடுக்கணும். பொறுமை என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அதனால்தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எனக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொறுமையினால நீ கிரியை செய்யாமையே இருந்தேன்னா அந்த பொறுமைக்கு என்ன இருக்காது? ரிசல்ட் இருக்காது. ஆனா அந்த சோதனையின் மத்தியில அந்த பொறுமைக்கு இடம் கொடுத்து, ஆவியின் கனிக்கு இடம் கொடுத்து, அந்த பொறுமை டெவலப் ஆகி இருக்கின்ற நம்பிக்கையோட தேவன் மேல விசுவாசம் வைத்து அந்த பொறுமையோடு நீ கிரியை செய்வாயானால் தேவனுக்கென்று உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? ரிச் ஃப்ரூட்ஸ் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைவான பலன் உண்டாயிருக்கும். நீ பூரணனாக காணப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான்
இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்து நிமித்தமாக நீங்கள் அனைவராலும் பகைக்கப்படுவீர்கள். என்னங்க வாழ்க்கை இது? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என் நாமத்து நிமித்தமாக. வெளியில உள்ளவங்க இல்ல உங்களை பகைக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உங்களை என்ன செய்வாங்க? பகைப்பார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்து நிமித்தமாக அப்படி கூட உங்களுக்கு கஷ்டம் வரலாம், சொந்த வீட்டாரே உங்களை பகைக்கலாம். இங்க இருந்த ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தாரு, நான் எல்லா சொத்துக்களையும் என் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சேன், ஆனா நான் சுகவீனமாக படுக்கையில் இருக்கும்போது நான் யாரெல்லாம் அன்பு செலுத்துவாங்க கவனிப்பாங்கன்னு நினைச்சேனோ அவங்க எல்லாம் கவனிக்கல. அப்ப கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். வாசிங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா உபத்திரவம் என்பது ஏதோ சில தீமையான அதிகார வர்க்கத்திலிருந்து மாத்திரமல்ல வரக்கூடியதாக இருப்பது, அது உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் வரும். உபத்திரவம் உங்கள் சொந்த குடும்பத்திற்குள்ளிருந்தும் வரலாம். யார் நாமத்து நிமித்தமாக? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக. நான் யோசித்து பார்க்கிறேன், இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன், எனக்கு முன்பு இருந்த பழைய நண்பர்கள்லாம் இப்ப என்கிட்ட பேசுறது கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக பழைய நண்பர்கள் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் சில தீமையான சில அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களும் என்னை பகைக்கலாம். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களும் சிலர் என்ன செய்யலாம்? பகைக்கலாம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்து நிமித்தமாக எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றாலும் உங்கள் பொறுமை எப்படி இருக்கணும்? உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அதனாலதான் அங்க சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டின் கால சில சம்பவங்களை உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பாருங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யார் மேல விசுவாசம் வைத்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் புடமிடப்படுதலும் பாடுகளும் வந்தது? தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தனால. பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாக அவர்கள் அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்டார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் நீங்க நிறுத்தின பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு வரும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய பாதையிலே வந்த கஷ்டங்களை குறித்து படிக்கிறோம். கப்பல் பிரயாணத்தை குறித்து படிக்கிறோம். அலைகள் எழும்பினதை குறித்து படிக்கிறோம். அப்படிப்பட்ட பலவிதமான போராட்டமான கடல் பிரயாணத்திலே தப்பி பிழைப்போம் என்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நீங்கள் வாழும்படியாக போஜனம் பண்ணுங்கள். 14 நாளாக கப்பல் பிரயாணத்துல சாப்பிடாமையே இருக்கிறீங்களே, இனி உங்களுக்கு எந்த சேதம் வராது. முதல்ல சொன்னாரு, தொடர்ந்து பிரயாணப்பட வேண்டாம், சில ஆபத்துகள் இருக்குன்ட்டு. ஆனா அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை நம்பல, மாலுமியினுடைய வார்த்தைகளை நம்பி பிரயாணப்பட்டார்கள். 14 நாட்கள் போஜனம் பண்ண முடியல. பெருங்காற்று, அலைகள், தப்பி பிழைப்போம் என்கிற எண்ணம் யாருக்கும் வரவில்லை. பின்பு பவுல் சொன்னார், இதோ ஒரு கரை தெரிகிறது, கரை சேர்வோம். முன்பு நான் சொன்னதை கேட்காததுனாலதான் இவ்வளோ கஷ்டங்கள், ஆனா இப்பொழுது கரையை வந்து எட்டுகிறோம். 14 நாட்களாக சாப்பிடாம இருக்கீங்க, புசித்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே,
இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பைபிள்ல படிக்கும்போது சோதனைக்குட்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாமல், அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவரே என் தஞ்சம், அவரே என் புகலிடம், அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி அந்த சோதனைகளின் மத்தியிலே பொறுமைக்கு இடம் கொடுத்து அந்த பொறுமை கிரியை செய்யும்படியாக ஆவிக்குரிய பிரகாரமாக நீ பொறுமையினாலே அந்த சூழ்நிலைகளிலே பயிற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையிலே நீ பூரணமடைவாய். உன் வாழ்க்கையிலே நிறைவான பலன் உண்டாகும். உன் வாழ்க்கையிலே குறைவுகள் நீங்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் உலாவக்கூடியவராக இருந்தார். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படியானால் சோதனைகளின் மத்தியிலே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷத்தோடு தேவனோடு நான் சரியான ஐக்கியத்திலே இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு வந்திருக்கிற பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாகவே வந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து தேவனோடு ஐக்கியப்படுத்தி அந்த சோதனைகளிலே சந்தோஷப்பட வேண்டும். அதனாலதான் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனார், ஆட்டு மந்தைகளிலே பலனற்று போனாலும், திராட்சை செடியிலே பழங்கள் இல்லாமல் போனார், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, பலனற்று போனாலோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அதனாலதான் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களிலே படிக்கிறோம், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கை பாதையிலே சந்திக்கிற உபத்திரவங்கள், சோதனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா நாங்க சந்திக்கிற உபத்திரவங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறது என்று? யாராவது அப்படிப்பட்ட பார்வையோடு சொல்ல முடியுமா நாங்கள் சந்திக்கிற சோதனைகள், கஷ்டங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொல்ல முடியுமா? யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட பார்வையோடு எழுதுகிறார். 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் சிதறடிக்கப்பட்டதற்கெல்லாம் காரணம் உங்கள் பாவங்கள், உங்கள் சாபங்கள், தேவனுக்கு காண்பித்த கீழ்ப்படியாமை. ஆனாலும் சிதறி இருக்கிற தேவ ஜனங்களே, உங்களை தேவன் புடமிடுகிறார். குகைக்குள் அகப்படுத்தி புடத்திற்குள் உங்களை கொண்டு போய் வைத்து சோதிக்கிறார். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி உங்களை பலப்படுத்தி கொண்டு தேவனோடு ஐக்கியப்படுவீர்களானால், நீங்கள் அந்த பொறுமையினாலே சரியான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து பயிற்சி எடுத்துக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை பூரணமடையும். உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும், நிறைவுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். அப்படின்னா தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். செயின் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. என்னது? செயின் ரியாக்ஷன். அந்த செயின் ரியாக்ஷன் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு ஆத்மாவனுடைய வாழ்க்கையிலேயும் உத்தம குணம் உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். அதுதான் தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறது. என்ன ரியாக்ஷன்? செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷன்ல உனக்கும் என்ன வந்திருக்கு? உபத்திரவம் வந்திருக்கு. அந்த செயின் ரியாக்ஷன்ல உனக்கும் புடமிடப்படுதல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயின் ரியாக்ஷன்ல உனக்கும் என்ன வந்திருக்கு? கஷ்டம் வந்திருக்கு. இதுல நீ சரியான நம்பிக்கையோடு தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல உன்னை பலப்படுத்தி கொண்டு
நிஜ தன்மை உள்ளவனாக தேவனோடு ஐக்கியப்பட்டு நீ கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு ஏதுவாக பொறுமைக்கு இடம் கொடுத்து பயிற்சி எடுத்துக்கொள்வாயானால், ஆவிக்குரிய பிரகாரமாக எக்ஸசைஸ் பண்ணி கொள்வாயானால், நிச்சயமாகவே அந்த செயின் ரியாக்ஷன் உன்னிலே உத்தம குணத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவன் ஒரு உத்தமன். உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், இந்த பெண் ஒரு உத்தம குணமுள்ள பெண். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் இப்படியாக உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போது சில உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து தேவன் உங்களை பிரித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். சில உலக பிரகாரமான பற்றுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். விடுதலை கொடுத்து என்ன செய்வார்? உங்களுக்கு தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கிற சுதந்திரத்தின் மீது உள்ள தரிசனம் இருக்கிறதே, அதை தெளிவுபடுத்தி விடுவார். பிரைஸ் தி லார்ட். மங்கலாக காணப்பட்டதை பிரகாசமாக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வசனங்களை வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. நான் எப்பயுமே சொல்லுவேன், பரலோகத்துல நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? மேன்மையான சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு வசன ஆதாரம் இருக்கா? இருக்கு. இந்த வசனம் தான் அதுக்கு ஆதாரம். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல உங்களுக்கு சியோன் என்கிற மேன்மையான சுதந்திரம் உண்டு. பரலோகத்துல புதிய எருசலேம் என்கிற மேன்மையான சுதந்திரம் உண்டு. அதை நீங்கள் அறிந்து, அது மேன்மையானது என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமைக்கு இடம் கொடுத்து கிரியை செய்து உங்கள் நம்பிக்கை பலனுள்ளதாக மாறுவதற்கு ஏதுவாக உங்கள் விசுவாசம் நிஜ தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்துல வரும்போது தேவன் உங்களை என்ன செஞ்சிருவாரு? சில உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து விடுவித்து விடுவார். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அங்க என்ன இருக்கு? பொறுமையோடு கிரியை செய்ய வேண்டும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்கள் சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, பொறுமை, பெர்சிவரன்ஸ். 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, சரியாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும். டிசிப்ளின் தோ பெயின்ஃபுல் later produces a harvest of righteousness. உங்களை ஒரு டிசிப்ளினுக்குள்ளாக தேவன் கொண்டு செல்லும் போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். உங்க பிள்ளைகிட்ட இப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் பெயினிங்கா தான் இருக்கும். ஆனா லேட்டர் இட் ப்ரொடியூசஸ் a harvest of righteousness. பிற்காலங்களில் அதில் பழகினவர்களுக்கு அந்த சிட்சை
நான் டிசிப்ளின் ஆகும்படியாக தான் கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து நீ தேவனோடு ஐக்கியப்படும் போது அது உன்னுடைய வாழ்க்கையிலே நீதியாகிய சமாதான பலன் உள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா those who have by practice acquired the capacity of reacting rightly to affliction, praise the Lord. அதான் தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீங்க சொல்லுவீங்க, எனக்கு வந்த உபத்திரவங்கள் எங்களை ரொம்ப டிசிப்ளினாக மாற்றிவிட்டது, எங்களுக்கு வந்த சோதனை எங்களை ரொம்ப டிசிப்ளின்டு பர்சனாக மாற்றிவிட்டது, நாங்கள் சிட்சிக்கப்பட்ட போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, வேதனையாக தான் இருந்தது, ஆனால் இன்னைக்கு அது நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கிறது, அநீதி இல்லை என்று சொல்வீர்கள், தேவனோடு சமாதானத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொல்வீர்கள். இப்ப நம்ம வாசித்த மூல வசனத்திற்கு வருவோம், வாசித்து முடிப்போம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். ஒருவேளை நீங்கள் டிசிப்ளின் அடைவதற்கு தேவையான ஞானம் உங்களுக்கு தேவையாய் இருந்திருக்கலாம். அந்த ஞானத்தை தேவன் உபத்திரவத்தின் பாதையிலே கற்றுக் கொடுத்திருப்பார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அந்த உபத்திரவம் இல்லைன்னா எவ்வளவு தூரம் உன்னை உட்கார்ந்து படின்னு சொன்னாலும் நீ என்ன செய்ய மாட்ட, படிக்கவும் மாட்ட, கற்றுக்கொள்ளவும் மாட்ட. ஆனா இப்ப அந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ள வந்துட்ட பிறகு நீயா என்ன செய்யற, உட்கார்ற, கற்றுக்கொள்கிற, தேவனோடு ஐக்கியப்படுற, தேவனோடு சமாதானம் அடைகிற, நம்பிக்கையோட காணப்படுகிற, பொறுமைக்கு இடம் கொடுத்து கிரியை செய்கிற, சரியா ஆவிக்குரிய பிரகாரமா எக்ஸசைஸ் பண்ற. அதனால உன்னைய பார்க்கிறவங்க சொல்றாங்க, he is a disciplined person என்று. உன்னில என்ன இருக்கு? நீதியா ஆகிய சமாதானத்திற்குரிய என்ன இருக்கு? பலன் உண்டாயிருக்கிறது. அங்க 2 வார்த்தைகளை யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். என்னது? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும். அந்த பூரணராயும் என்று சொல்லும் போது இன்னொன்னு என்ன? நிறைவுள்ளவர்களாகும். அதுக்கு 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே. மெச்சூர் ஒரு வார்த்தை, இன்னொன்னு கம்ப்ளீட். முதல் வார்த்தை என்ன? மெச்சூர். இன்னொரு வார்த்தை கம்ப்ளீட். அதான் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிதான் அந்த பயிற்சி எல்லாம் அந்த சோதனைகளின் குகையில செய்து கொள்வதற்கு ஏதுவாக தேவன் அமைய பண்ணுகிறார். அப்ப அதுல முதலாவது என்ன படிக்கிறோம்? மெச்சூர். 2வது என்ன படிக்கிறோம்? கம்ப்ளீட். இந்த மெச்சூர் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து படிக்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இன்னும் உன் வாழ்க்கையில உத்தம குணம் இல்லையா? தேவன் அனுமதித்திருக்கிற உபத்திரம் அதை நீ அடையும்படியாக தான் அந்த மெச்சூரிட்டி. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் மெச்சூரிட்டி எதை இண்டிகேட் பண்ணுகிறது என்றால் பாசிட்டிவ் எக்ஸலன்ஸ். பிரைஸ் தி லார்ட். நோவாவை பற்றி பாசிட்டிவா தானே எழுதப்பட்டிருக்கு, அந்த எக்ஸலன்ஸை பற்றி தானே எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தானாம்? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும், மெச்சூர்டாக காணப்பட வேண்டும். அதே நேரம் எப்படி காணப்பட வேண்டும்? கம்ப்ளீட்டாக காணப்பட வேண்டும். இந்த கம்ப்ளீட் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கே பிறவி சப்பானியாய் இருக்கிற ஒரு மனிதன் வாசற்படி அண்டையிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்கிறான். அவனுக்கு அதுதான் வழக்கம். பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது எப்பொழுதும் போல அவன் ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு காணப்படுகிறான். அப்பொழுது பேதுரும் அந்த பிறவி சப்பானியை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட. என்ன நடந்தது? அவனுடைய கரடுகள் முரடுகள் எல்லாம் மாறி பூர்ண குணமாக்கப்பட்டவனாக அவன் எழும்பி குதித்து நடந்து தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அதான் கம்ப்ளீட். பழுதொன்றும் இல்லை. அது எப்படிப்பட்ட சுகம்? பூரண சுகம். அப்படின்னா அந்த 2வது வார்த்தை கம்ப்ளீட் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது? ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட். பிரைஸ் தி லார்ட். அதுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார். சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு சொல்லுகிறார்,
உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாம் எதற்காக? நீங்கள் மெச்சூர்டாக மாற வேண்டும், நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற வேண்டும். இனி தேவனை விட்டு பின்மாற்றம் அடைவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. நம்முடைய கிறிஸ்துவின் வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. தெசலோனிக்கே சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், அவருடைய வருகையின் நாளிலே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எப்படி? அரைகுறையாகவா? இல்ல, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள், உபத்திரவங்கள் ஒரு தெய்வீக நோக்கத்தோடு அனுமதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்குமேயானால் அதிலே நீ உன் விசுவாசம் நிஜத்தன்மை உள்ளது என்பதை விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாக உன் வாழ்க்கையிலே அவைகளெல்லாம் பொறுமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த பொறுமையினாலே கிரியை செய்து ஆவிக்குரிய பிரகாரமாக சரியாக பயிற்சி எடுத்து தேவனோடு ஒப்புரவாகி விடுவாயானால், இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி விடுவாயானால், அவருடைய வருகையின் நாளிலே உன்னுடைய ஜீவியமானது தேவன் எதிர்பார்த்த விதத்தில் பூரணமடைந்ததாயிருக்கும். தேவன் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவுள்ளதாயிருக்கும். குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். குற்றமற்றதாக உன் ஆவி, ஆத்ம, சரீரம் காக்கப்பட்டதாயிருக்கும். மாசற்ற மணவாட்டி சபையாக அவருடைய மகிமையான வருகையின் நாளிலே நீ மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவாய். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்து சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலுக்கு சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலுக்கு சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடிய மகிழ்ந்திடுவே. குணமாக்கப்பட்ட சப்பானி தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்படி பாடியிருப்பான்? குதித்து, நடந்து, துள்ளி, மகிழ்ச்சியோடு கம்ப்ளீட்டாக இருக்கிறேன், கம்ப்ளீட்டாக குணமானேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
பாக்கியமே இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தாவே, எங்களுக்கு நீதியாகிய சமாதானத்திற்குரிய பலன் ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. என்னென்ன காரியங்களிலே பரிசுத்தமாக வேண்டுமோ பரிசுத்தமடைந்து கொண்டே இருப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே கரைதிரையற்ற ஜீவியம் உண்டாயிருக்கிறது என்பதை நீர் கண்டு உத்தமன் என்று நீதிமான் என்று சாட்சி கொடுக்க எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்த இரக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே சோதனை ஏற்படுகிற அந்த வேளையில் அதை நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக நினைத்து ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பலவிதமான சோதனையான சூழ்நிலைகளில் தேவ நோக்கத்தை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபு, யோசேப்பு இவர்கள் எல்லாம் தங்களுடைய சோதனை வேலைகளில் தேவ நோக்கத்தை அறிந்து செயல்பட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களே ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சோதனை வேலைகளில் அவற்றை சந்தோஷமாக எண்ணி நாங்கள் விசுவாசத்தோடைய நிஜத்தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தாவே, அப்படியாக ஆண்டவரே சுய இச்சையின்படி நாங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தருவீராக. எங்களுடைய சோதனை வேளையில் நாங்கள் தீமையை எதிர்த்து விசுவாசத்தில் நாங்கள் வெற்றி பெற அதற்கு எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் கர்த்தாவே தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவிதமான சூழல்களில் தேவனுக்கென்று நாங்கள் கிரியை செய்யும்படியாய் பொறுமையும் விடாமுயற்சியும் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய விசுவாசம் நிஜத்தன்மை உள்ளதா இருக்கத்தக்கதாக கர்த்தாவே கிருபை தருவீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சோதனை வேளைகளில் கர்த்தாவே விசுவாசத்தை நாங்கள் பயிற்சித்து நாங்கள் பயன்படுத்த அதன் மூலமாக புகழ்ச்சி கனம் மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதனை வேளைகளில் கர்த்தாவே நாங்கள் எங்கள் பொறுமைக்கு வேலை கொடுக்கணும் ஆண்டவரே. பொறுமை கிரியை செய்து அதன் மூலமாக நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ நோக்கத்தையும் அறிந்து செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான பலன் எங்கள் வாழ்வில் உண்டாகத்தக்கதாக பொறுமையினால் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே நாங்கள் காத்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு கிருபை தருவீராக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தாவே அது போன்ற பவுல் ஆண்டவரே தங்களோட ஊழிய பிரயாணத்திலே ஏற்பட்ட சோதனைகளில் ஆண்டவரே நம்முடைய நோக்கத்தை அறிந்து செயல்பட்டது நிமித்தமாக தங்கள் ஜீவியத்தில் தங்கள் ஊழியத்தில் வெற்றியை கண்டார்கள். அப்படியாக எங்களுடைய சோதனைகளும் கர்த்தாவே நம்முடைய நோக்கத்தை அறிந்து நாங்கள் பொறுமையோடு எங்களுடைய வாழ்க்கை பாதையை கடக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. உபத்திரவங்கள் எங்களுக்கு வாழ்வில் உதவி செய்கிறதா இருக்கிறதா ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்ச பிரகாரமாக எண்ணும் பொழுது உபத்திரவம் அது வேதனையை அளிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொரு உபத்திரவங்களும் ஆண்டவரே அது எங்களுக்கு உதவி செய்கிற தூதனை போல் இருக்கிறதுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சோதனைகளும் புடமிட்டு ஆண்டவரே எங்களை தேவ ஐக்கியத்தில் சரியாக சேர்க்கிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் சோதனை வேலைகளில் ஆவிக்குரிய பயிற்சி எடுக்கும் பொழுது உலக பற்றிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து மங்களாய் காணப்பட்டதை பிரகாசமாக காண செய்கிற தேவனா இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அப்பொழுது பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி கர்த்தாவே முடிவில் நாங்கள் நீதியாய சமாதான பலனை ஆண்டவரே அடைந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான சத்தியத்தை இந்த நாளில் எங்களுக்கு போதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெளிப்பிரகாரமாக உபத்திரவத்தில் ஆண்டவரே தோய்ந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னும் ஆண்டவரே மனமடிவாய் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உபத்திரவம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கத்தோட அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரே உபத்திரவங்களை நாங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபத்திரவங்கள் உம்மண்டை நடத்துகிறது, அது பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறது என்று சொல்லி அருமையான சத்தியத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு விளங்கிக் கொள்ள செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்கள் சபையார் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த உபத்திரவங்கள் தகப்பன நிகழ்காலத்தில் நாங்கள் கடந்து செல்கிற உபத்திரவத்தின் பாதைகளில்
கர்த்தாவே நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரே உம்மை இன்னும் பின்பற்ற ஆண்டவரே எங்களுடைய உபத்திரவங்கள்ல ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நீ ஒரு நோக்கத்தை ஆண்டவரே நீர் வைத்து அதன் நிமித்தமாக உபத்திரத்தை அனுமதிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டு பொறுமையோடு செயல்பட இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபையின் மேல் கிருபை பெற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல உபத்திரவத்தை குறித்து நாங்கள் திடமான ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தின் நிஜ தன்மையை ஆண்டவரே நாங்கள் அறிந்து செயல்பட்டு ஆண்டவரே எங்களுடைய உபத்திரவத்தில் நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக பொறுமை விடாமுயற்சியோடு ஆண்டவரே நாங்கள் செயல்பட்டு நாங்கள் ஜெயத்தை அடைகிறவர்களாக ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே கம்ப்ளீட் ஆண்டவரே மெச்சூர் ஆண்டவரே இந்த 2 நடத்தைகளை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு முதிர்ச்சியான நிலையும் ஆண்டவரே முழுமையான ஒரு நிலையை நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பெற்று உம்முடைய மகிமைக்குரிய பாத்திரங்களாய் கிருபா பாத்திரங்களாய் இந்த பூமியில வாழ பிழைக்க கர்த்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சோதனைகள் உபத்திரங்கள் ஒன்றும் வீணாவதில்லை ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையார் ஆண்டவரே முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் போதகர் அவருடைய குடும்பம் ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உபத்திரவங்களை எல்லாம் எங்களுடைய பாடுகளை எல்லாம் உடைய பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய சபையார் எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அவர்கள் அனுபவித்த எல்லா பாடுகள் நிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே வருகிற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் சபையில் மேல் வந்து இறங்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்துடைய இவ்வளவு ஆழ மறைபொருளை வெளிப்படுத்தின போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரவரை ஆசீர்வதிப்பீராக. இது சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள்ல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். இனி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.